நம் உலக மக்களின் பாவங்களை போக்கிட வந்தவர்தான் நம் மீட்பராம் இயேசு கிறிஸ்து. இம்மீட்பர் மானிடரை மீட்க மனிதனாக பிறந்த நாளைதான் கிறிஸ்துமஸ் ஆக நாம் வருடம் வருடம் கொண்டாடி மகிழ்கின்றோம். இத்தகைய சிறப்புமிக்க கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடி மகிழ வருகை தந்துள்ள அத்துணை நல் உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். பொறுப்பேற்ற நாளிலிருந்து இவ்வேளை வரை பங்கின் வளர்ச்சி பணியில் எறும்பு போல சுறுசுறுப்பாகவும் தோழமை உணர்வோடு இறை மக்களை வழிநடத்தும் உண்மையாக உழைத்து கொண்டிருக்கும் ஓய்வுக்கே ஓய்வு கொடுக்கும் நம் வணக்கத்திற்குரிய பங்கு தந்தை அருட்திரு ஹென்றி ஆண்டனி அடிகளார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நம் அன்புமிக்க பங்கு தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மரியாதை செய்ய நம் மறைக்கல்வி ஆசிரியர் திரு மைக்கேல் அண்ணா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மேலும் வருகை தந்துள்ள அனைத்து மறைக்கல்வி ஆசிரியர்களையும் ஆர்வமிக்க தன்னார்வ தொண்டர்களையும் மற்றும் மாணவ கண்மணிகளையும் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். இதோ இவ்விழாவின் முதல் நிகழ்வாக வரவேற்பு நடனம் கண்டு மகிழ்வோம்.
நடனமாடி மகிழ்வித்த அனைவருக்கும் நன்றி. பயிற்றுவித்த ஆசிரியருக்கும் நன்றி. இதோ இந்நிகழ்வின் முத்தாய்ப்பான கிறிஸ்துமஸ் மெசேஜை வழங்க நம் அன்பு தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பாசத்திற்குரிய மறை கல்வி ஆசிரியர்களே, அருள் சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சம்பவம் உங்களுடைய இல்ல குடும்பத்திலே நடைபெற்ற, அன்பிய குடும்பங்களில் நடைபெற்ற அந்த கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் நிகழ்ச்சியில் சொன்ன ஒரு நிகழ்வு தான். உங்களை போல ஒரு சின்ன பையன், அவனுக்கு கடவுளை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஒரு நாள் என்ன செய்யலாம், வீட்டில் இருக்கிற தின்பண்டங்கள், உணவுப் பொருட்கள், சாக்லேட் எல்லாம் ஒரு பேக்ல போட்டுட்டு கடவுளை பார்க்கணும் அப்படியே போயிட்டே இருக்கிறான். கொஞ்ச தூரம் நடந்து போயிடறான், டயர்ட் ஆகிருது. அங்க ஒரு பக்கத்துல ஒரு பூங்கா இருக்குது, ஒரு பார்க்ல போய் அவன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். கொஞ்சம் தள்ளி ஒரு பாட்டி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பாட்டி அந்த சிறுவனை பார்த்து சிரிக்கிறாங்க, இந்த சின்ன பையன் பாட்டியை பார்த்து சிரிக்கிறான். ரெண்டு பேரும் ஒரு வார்த்தையுமே பேசிக் கொள்வதில்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கொண்டு வந்த அந்த உணவுப் பொருட்கள் எல்லாவற்றையும் அந்த சின்ன பையனை செய்யறான். தன்னையே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிற அந்த பாட்டியை கொண்டு போய் பக்கத்துல உட்கார்ந்து எல்லா உணவுப் பொருட்களையும் அந்த பாட்டிக்கு எடுத்து கொடுக்கிறான். அந்த பாட்டி இவனுக்கு கொடுத்து ரெண்டு பேரும் அந்த உணவுப் பொருட்களை சாப்பிட ஆரம்பிக்கிறார்கள். மாலை வருகிறது. ரெண்டு பேரும் ஒண்ணுமே பேசிக்கல. அங்கிருந்து அப்படியே அமைதியா சந்தோஷமா வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. போற வழியில சின்ன பையன் திரும்பி மறுபடியும் அந்த பாட்டி பார்க்கறான். அந்த பாட்டி ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு புன்னகை. இந்த பையன் அந்த பாட்டியை பார்க்கறான், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு புன்னகை. வீட்டுக்கு போறான். அம்மா அப்பா பாக்குறாங்க, என்ன இன்னைக்கு நம்ம பையன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான், என்ன ஆச்சு உனக்கு, ஏன் என்னைக்குமே இல்லாத ஒரு மகிழ்ச்சி சந்தோஷத்துல இருக்கிறான், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவன் தன்னுடைய பெற்றோரிடத்துல சொல்லுவான், நான் கடவுளை பார்த்தேன், ஆனா அவருக்கு கொஞ்சம் வயசு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான். அதே போல இந்த பாட்டி வீட்டுக்கு போறாங்க. பாட்டி வீட்டுக்கு போன உடனே அவங்களுடைய குழந்தைகள், பேர குழந்தைகளுக்கெல்லாம் பாட்டி முகத்தில் இவ்வளவு ஒரு சந்தோஷம், என்னைக்குமே இவ்வளவு சந்தோஷமே இல்லை, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்களே பாட்டி, என்ன பாட்டிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி போட்டு உங்கள் பாட்டிகிட்ட கேட்கிறாங்க. நான் கடவுளை பார்த்தேன், ஆனால் அந்த கடவுள் சின்ன பையனாக இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். இது ஒரு ஃபாதர் ஒரு கல்யாண பிரசங்கத்துக்கு சொன்ன ஒரு செய்தி. இதற்காக சொல்லி என்று சொன்னால், கடவுளை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாமும் வாசிக்கிறோம். கொஞ்ச நேரத்துல பிளே வரும். அந்த பிளேல நமக்காக பிறகு இருக்கிற அந்த கடவுள் மனிதனான நிகழ்வை இந்த குழந்தைகள் நடத்தி காண்பிக்க இருக்கிறார்கள். இன்றைக்கு இறைவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த அந்த இறைவனை நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்க செய்ய வேண்டும். இயேசு பிறந்துட்டாரு, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்துட்டாரு. கிறிஸ்துமஸ் டிசம்பர் 25 வந்தா மட்டும்தான் கிறிஸ்துமஸ் இல்லைங்களா? ஒவ்வொரு நாளும் நமக்கு கிறிஸ்துமஸ் ஆக மாற வேண்டும். அந்த கிறிஸ்துமஸ் ஆக மாறுகிற நிகழ்வில் நாம் என்ன செய்யணும், இயேசுவை நாம எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கிற கருவிகளாக செயல்பட வேண்டும். இயேசுவை இன்றைக்கும் அறியாத பிள்ளைகளுக்கு நம்முடைய அன்பு செயல்களின் வழியாக நம்ம அந்த இயேசுவை காண்பிக்கிறவர்களாக நம்ம செல்ல வேண்டும். நம்ம ஸ்டார் போட்டிருப்போம், குடில் அமைச்சிருப்போம், கிறிஸ்துமஸ் ட்ரீ வச்சிருப்போம், டெக்கரேட் பண்ணியிருப்போம், கேக்குகளை மற்றவர்களுக்கு கொடுப்போம், நல்ல புத்தாடைகளை அணிந்திருப்போம். இது மட்டும் கிறிஸ்துமஸனுடைய அடையாளம் அல்ல. நாம பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சி, சந்தோஷத்தை மற்றவர்களோடு நாம பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இயேசு பிறக்க வேண்டும். ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இயேசு பிறக்க வேண்டும் என்று சொன்னால் நாம என்ன செய்யணும் கேட்டீங்கன்னு சொன்னா, ஏழையின் சிரிப்பில் இறைவனை பார்க்க முடியும். இறைவனை எங்க பார்க்க முடியும்? அடுத்தவருடைய உள்ளத்திலே நாம் இறைவனை பார்க்க வேண்டும். அப்போ அவர்களுக்கு நம்மால் ஆன சின்ன சின்ன உதவிகளை செய்கிற போது நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறதை பார்க்கிற போது அங்கே கிறிஸ்து பிறக்கிறார், கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி கொண்டாடப்படுகிறது. சமீபத்துல இந்தோனேசியா சுமத்ரா தீவுல பாத்தீங்கன்னு சொன்னா, பெரும் வெள்ளம், ஒரு யானை தண்ணீரிலே சிக்கி கொண்டிருந்த ஒரு புலிய பார்த்திருப்பீங்க நீங்க, நிறைய பேஸ்புக்ல வந்தது அந்த புகைப்படம். அந்த புலிய அடிச்சுட்டு போற பயத்துல இருக்க அந்த புலியை தூக்கி தன்னுடைய துதிக்கையை கொடுத்து மேல தன்னுடைய முதுகிலை ஏற்றி கொண்டு அந்த யானை சென்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த மிருகங்கள், 5 அறிவு படித்த அந்த மிருகங்களுக்கு ஒரு நேயம் இருக்கிறது என்று சொன்னால்,
அன்பு இருக்கிறது என்று சொன்னால், பாசத்தை பல்வேறு வகையிலே வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், 6 அறிவு படைத்த நாமும் நாம் கொண்டிருக்கிற அந்த நேசத்தை, பாசத்தை, கிறிஸ்து கொண்டு வந்த அன்பை, மகிழ்ச்சியை, சமாதானத்தை எல்லா மக்களோடு நாம் பகிர்ந்து கொள்கிற போது இயேசு அங்கே பிறக்கிறார். இயேசுவை நாம் ஒவ்வொரு நாளும் பிறக்க செய்கிற ஒரு குழந்தைகளாக நாம் வாழுகிறோம். ஆகவே நீங்கள் இவற்றை பிறருக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி சொல்லுவார். சின்ன சின்ன காரியங்கள்ல உதவி செய்கிற போது, நன்மை செய்கிற போது, அடுத்தவருடைய தேவையில் இருக்கிறவர்களுக்கு நம்மாலான நன்மைகள் செய்கிற போது அங்கே இயேசுவை நாம் பார்க்கிறோம், இயேசு நம்மை பார்க்கிறார். அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் விழா. ஆகவே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பினுடைய நல்வாழ்த்துக்களும் புத்தாண்டு ஆசிரியம் உங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்கிறேன். சின்ன சின்ன செயல்களின் வழியாக ஒவ்வொரு நாளிலும் நாம கிறிஸ்துவை பிறக்க செய்வோம். டிசம்பர் 25 மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை நாம் பிறக்க செய்ய வேண்டும். பிறர் அன்பு சேவைகளின் வழியாக, சின்ன சின்ன நன்மையான செயல்களின் வழியாக, நம்மால் நடந்த உதவிகள் வழியாக கிறிஸ்துவை பிறக்க செய்கிற குழந்தைகளாக நாம் வாழ்வோம். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்களும் ஜெபங்களும் ஆசீரும். ஹாப்பி கிறிஸ்துமஸ் அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர். ஹாப்பி கிறிஸ்துமஸ் மை டியர். ஃபாதருக்கு நன்மை கொடுக்க வேண்டிய நேரம் இல்லைங்களா? நன்மை கொடுக்கறதுக்கு ஃபாதர் போகணும், அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஃபாதர் போகணும். இந்த வேலையில என்னுடைய கிறிஸ்துமஸ் ஃப்ரெண்ட் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். டெல்லி ஆசிரியை, திருமதி இல்லைங்களா? டெல்லி ஆசிரியை யாருங்களா? அவர்கள் தான் என்னுடைய கிறிஸ்துமஸ் ஃப்ரெண்டு. பிரியமானவர்களே, இது தொடர்ந்து நிகழ்ச்சிகள் செல்லட்டும். கடைசியில அடுத்த லில்லி டீச்சருடைய ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லுவாங்க. அப்படியே ஒவ்வொருத்தருடைய தொடர்ந்து தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கங்க. தொடர்ந்து கிறிஸ்து பிறப்பு நாள் வரைக்கும் உங்களுடைய கிறிஸ்துமஸ் ஃப்ரெண்டை விசேஷமாக நீங்கள் நினைவு கொண்டு ஜெபித்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வுக்காக தயாரித்த மறைக்கல்வி ஆசிரியர்கள், நடனத்தை கற்றுக் கொடுத்தவர்கள், ஆசிரியர்கள், இதுல பங்கேற்கிற குழந்தைகள், கிறிஸ்துமஸ் தாத்தா, அன்பு குழந்தைகள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தேங்க்யூ. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நம் அடுத்திருப்பவர்களை கடவுளாக பாவித்து நம் அன்பை பகிர்தலே நல்ல ஒரு கிறிஸ்துமஸ் விழாவாக அமையும் என்ற அழகான மெசேஜை நம்மளுடைய பங்கு தந்தை நமக்கு தந்திருக்கிறார். அவருக்கு சிறப்பான நன்றிகள். முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் மனுக்குலம் பாவத்திலும் அடிமைத்தனத்திலும் கட்டுண்டு கிடப்பதைக் கண்டு மனுக்குலத்தின் மீது இரக்கம் கொண்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மனுக்குலத்தை மீட்க தம் மகனையே உலகத்தின் மீட்பராக அனுப்ப சித்தமானார். இஸ்ரவேல் தேசத்தின் நாசரேத் என்னும் ஊரில் கன்னி மரியாளுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. ஒரு நாள் இரவு மரியாள் தூங்கிக் கொண்டிருக்கையில் கப்ரியேல் வானதூதர் தோன்றி, அருள்மிகு பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார். மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை பெற்றுள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார். அவர் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே. தூய ஆவி உன் மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தன் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும்.
தனக்கு நிச்சயிக்கப்பட்ட மரியாள் கருவுற்றிருந்ததை யோசேப்பு அறிந்தார். ஆனால் யோசேப்பு நீதிமானாய் இருந்தபடியால் மரியாவை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் மரியாவை விலக்கிவிட யோசித்துக் கொண்டிருந்தார். மரியாள் மிகவும் நல்லவளாயிற்றே, இது எப்படி நிகழ்ந்தது? இதை கேள்விப்பட்ட சமூகம் என்ன சொல்லும்? மரியாவிடமிருந்து நான் யாருக்கும் தெரியாமல் விலகிவிடலாமா? ஒரே குழப்பமாக இருக்கிறது. என்ன செய்வது? அன்று இரவு வானதூதர் யோசேப்பின் கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார். இதனால் சகல மக்களுக்கும் தெரியப்படுத்துவது என்னவென்றால், உலகம் எங்கும் மக்கள் தொகை கணக்கெடுக்க வேண்டும் என்று அகுஸ்துசீசர் கட்டளை பிறப்பித்துள்ளார். எனவே அவரவர் தங்கள் தங்கள் ஊருக்கு சென்று பெயரை பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அப்போது தாவீதின் வழிவந்தவரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலியாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். அப்போது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. சத்திரத்தில் போய் இடம் தேடினார்கள். ஐயா, என் மனைவி பிரசவ வலியால் வேதனைப்படுகிறாள். சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? இல்லை ஐயா. ஐயா, என் மனைவி பிரசவ வலியால் வேதனைப்படுகிறாள். சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? இல்லையே ஐயா. சத்திரத்தில் இடம் கிடைக்காததால் அருகில் இருந்த மாட்டுத் தொழுவத்திற்கு சென்றார்கள். அங்கு மரியா இறைமகனை பெற்றெடுத்தார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்களுக்கிடையே காவல் காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் ஆண்டவருடைய தூதர் அவர்களும் தோன்றி அவர்களை நோக்கி, அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்திருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். வாருங்கள் வாருங்கள், நாம் பெத்லகேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிற நிகழ்ச்சியை பார்ப்போம். அவர்கள் விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை
தெரிவித்தார்கள். அதை கேட்ட மக்கள் அனைவரும் வியப்புற்றார்கள். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இப்பொழுது இயேசு பாலகனை வணங்க கீழ்த்திசையிலிருந்து 3 ஞானிகள் வருகிறார்கள். மணிநாள மீட்டாவை பரலோகம் மீட்டாவை சிலுவை சுமதாலையா கண்ணீரை துளைத்தாரையா சந்தோஷம் கண்டாரையா
தந்தாரையா சந்தோஷம் தந்தாரையா Super.